வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நழுவி போகிறதா? தோல்வியையே சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் எப்போதுதான் வெற்றி அடைந்து வாழ்வில் உயர முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள் மேலோங்கி இருக்கும். இதை தவிர்க்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி என்பது வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோர் வாழ்க்கைக்கும் வெற்றி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த வெற்றியை வைத்திருக்கக்கூடிய பாவகம் என்ன, கிரகம் எது அப்படின்றத பற்றிய பதிவுதான் இந்த பதிவு. உங்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன். உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய பாவகம், வெற்றியை குவித்து வைத்திருக்கக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதி தான் உங்களுக்கு வெற்றி அதிபதியாகிறார். இவர் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, இவரை மீறின ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு வெற்றியை தீர்மானிப்பதில் அவர் மட்டுமே 40 பங்கு சதவிகிதத்தை வைத்திருக்கிறார். 100 மடங்கு பலன் என்றால் அதில் 40 மடங்கு பலன் அவர் மட்டுமே தருவார். எனவேதான் அவருக்கு காரகர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. அதை பற்றின பதிவுகளும் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், இறை தொண்டுகள் மற்றும் ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்து கொண்டு வருகிறோம். எனவே நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணிய காரியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. அதனால்தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, வெற்றி என்பது உங்களுக்கே உரிதாக, தொட்டது அத்தனையும் வெற்றியாக, நினைத்தது அத்தனையும் வெற்றியாக, செய்யக்கூடியவை அத்தனையும் வெற்றியாக, இப்படி வெற்றியை உங்களுக்கு பரிசாக அளிக்கக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம். அந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதி தான் உங்களுக்கு வெற்றியை காணிக்கையாக தரக்கூடியவர். இவர்கள் இருவரையும் தவிர்த்து இன்னொருவர் இருக்கிறார். அவர்தான் காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். எல்லோருடைய ஜாதகத்திலும் புதன் பகவான் பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பலம் பெற்றிருக்காவிட்டில் வெற்றி என்பது அவர்களுக்கு தகுந்த சமயத்தில் கிடைக்காமல் போய்விடும். புதன் பலம் இழந்து விட்டால், 3ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும் 3ஆம் பாவகம் நல்லா இருந்தாலும் இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் பலம் இழந்து விட்டால், கெட்டுவிட்டால் அவரின் வெற்றி என்பது குறித்த நேரத்தில் அந்த வெற்றியை ஈட்டித் தராது. ஒரு தகுந்த நேரத்தில் என்னை பழி வாங்கிவிட்டது என்று சொல்கிறோம் அல்லவா, அது போன்ற ஒரு முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு அது தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். எனவே
காரகர் காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பலம் பெற்றிருக்க வேண்டும், சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும், கெட்டு போகக்கூடாது அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த 3ஆம் பாவகத்திற்கும் 3ஆம் அதிபதிக்கு வருவோம். நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு 3வது ராசி தான் உங்களுக்கு வெற்றியை தீர்மானித்து தரக்கூடிய ராசி. அந்த ராசியின் அதிபதி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், கடக லக்னம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, கடக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். இந்த புதன் பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கும் 3ஆம் அதிபதியாக வருகிறார். ஆக மொத்தத்தில் இந்த புதன் காரகரும் அவராகி விடுகிறார், 3ஆவது பாவகத்துக்கு அதிபதியும் அவராகி விடுகிறார். அப்போ இவர் பலம் இழந்து விட்டால் அவருக்கு வெற்றி என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். முன்னேற்றம் என்பது அவர் வாழ்வில் ஏமாற்றத்தை தான் தரும். அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலையும் சக்தியையும் உள்ளே வைத்திருப்பதுதான் இந்த 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகம் வெற்றியை மட்டும் தீர்மானிக்கும் பாவகம் அல்ல. உங்களுக்கு தொடர்பு சாதனம், உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய, உங்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அத்தனை நிலைப்பாடுகளும், அத்தனை தகவல்களும் வைத்திருக்கக்கூடிய பாவகம் இந்த 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் என்பது உங்களுக்கு மொபைல்ல இருந்து, கடிதத்திலிருந்து, மெயில்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய எந்த ஒரு இணைப்பாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடியது இந்த 3ஆம் பாவகம். அதான் சொன்னது போல, உங்களுக்கு கடித வழியாக இருக்கட்டும், அஞ்சல் வழியாக இருக்கட்டும், மெயில் வழியாக இருக்கட்டும், மொபைல் வழியாக இருக்கட்டும், உங்கள் தொடர்பை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வது இந்த 3ஆம் பாவகம். அதே போல உணவு பழக்க வழக்கத்தை சொல்லக்கூடியது இந்த 3ஆம் பாவகம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடு, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரவங்க, இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 3ஆம் பாவகத்தின் பலன் நீண்டு கொண்டே போகும். ஒருவருக்கு 3ஆம் பாவகம் பலம் இழந்து விட்டால் அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரவங்க சரியில்லாத வீட்டுக்காரவங்களா இருப்பாங்க. 3ஆம் பாவகத்தில் அசுபர்கள் உட்கார்ந்துட்டாங்கன்னா, குறிப்பாக ராகு கேதுக்கள், மாந்தி, இது போன்ற எல்லாம் கிரகம் அமர்ந்து விட்டால் அவர்கள் எதிர் வீட்டுக்காரர்களிடம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், எதிர் வீட்டுக்காரர்கள் சரியில்லாத நபராகத்தான் இருப்பார்கள். அவர்கள் சரியான நபராக இருந்தாலும் உங்களுக்கு சரியில்லாத நபராகத்தான் அவர் செய்யும் செயல்பாடும் நடக்கும் நடத்தையும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. உங்களது ஜாதகத்தில் யாவருக்கேனும் உங்கள் வீட்டின் அருகில் சரியில்லாத நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 3ஆம் பாவகத்தில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்கும். அப்படி அமர்களுக்கு மட்டும்தான் இந்த பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். 3ஆம் பாவகம் சுபகிரகங்கள் அமர்ந்திருந்தால், சுக்கிரனோ புதனோ குருவோ இப்படி சுபகிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவர்கள் வீட்டில் அருகில் இருப்பவர்கள், எதிரி இருப்பவர்கள் நட்பு பாராட்டக்கூடியவர்களாகவும், நல்ல நண்பர்களாகவும், தனக்கென்று அன்பையும் பாசத்தையும் ஏன் உயிரையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாகவும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் பாவகம் இவ்வளவு ஒரு அபரிதமான பலன்களை எல்லாம் வைத்திருக்கிறது. எனவேதான் ஒரே வார்த்தையில் அதை சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பாவகம் இந்த 3ஆம் பாவகம். சரி, அப்படி வைத்திருக்கக்கூடிய இந்த 3ஆம் பாவகம் சப்போஸ் கெட்டு போயிடுச்சுன்னா, அந்த அதிபதி பலம் இழந்து விட்டார்னா, காரகர்னு சொல்லக்கூடிய புதன் பலம் இழந்து விட்டார்னா நாம என்ன செய்ய முடியும்? 3ஆம் பாவகத்திற்கு பலத்தை எப்படி கூட்டுவது? 3ஆம் அதிபதிக்கு பலத்தை எப்படி கூட்டுவது? புதனுக்கு பலத்தை எப்படி கூட்டுவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல ஏதேனும்
ஒரு கிரகங்கள் பலம் இருந்தால் மீதம் உள்ள பாவகமோ அதிபதியோ நாம் சமாளித்து கொள்ளலாம். அல்லது அதிபதியும் பாவகமும் நன்றாக இருந்து புதன் பலம் இழந்து விட்டால் ஓரளவு சமாளித்து கொள்ளலாம். மூன்றுமே கெட்டுவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனடியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், நாட வேண்டும். அப்போ நீங்கள் என்ன லக்னம் என்று முதலில் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 3ஆம் பாவகம் எது வருகிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அந்த 3ஆம் பாவகத்தை ஏதேனும் கிரகங்கள் ஆளுமை செய்கிறா, அதாவது 3ல ஏதாவது கிரகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அந்த 3ல அசுப கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுல ஒரு மாற்றம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் லக்னத்து ரீதியாக அவர்கள் அசுபராக இருக்க வேண்டும். கிரகத்தின் வழியாக அசுபர் கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம் என்றால், இப்போ மகர லக்னத்துக்காரர்கள் அப்படிங்கும்போது 3ல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா, சனி பகவான் அசுப கிரகம். அப்போ 3ல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க லக்னாதிபதியே சனி பகவான் தான். 2ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அதனால் அவர் 3ல் அமர்ந்திருப்பது ஒன்றும் தவறில்லை. உங்களுக்கு அவர் கெடுதலையும் செய்ய மாட்டார். ஏன்னா உங்க லக்னாதிபதி அவர் தான். 3ல அவர் உட்கார்ந்திருக்கும் போது வாழ்வில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாக்கு ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் திறந்தா பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார். இப்படி அசுபராக இருந்து விட்டால் 3ல் அமர்ந்து விட்டாரே அப்படின்னு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. எதுவுமே லக்னம்தான் தீர்மானிக்கும். உங்கள் லக்னத்திற்கு சுபர் யார் அசுபர் யார் அப்படின்னு லக்னம் தான் தீர்மானிக்கும். அப்போ உங்க லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி யாராக வருகிறாரோ அவர் கெடாமல் பலம் இழக்காமல் இருந்தால் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். நீங்கள் நினைப்பது வெற்றி அடைய முடியும். கூடவே இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் 3ஆம் பாவகம் சுபத்துவம் பெற்றிருந்தாலும் 3ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் ஆட்சியிலோ உச்சமோ மூலத்திரிகோணத்திலோ இருந்தாலும் புதனும் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றோ உச்ச பலம் பெற்றோ இருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் எந்தவித ஒரு பலனை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் லக்னாதிபதி உங்களுக்கு பலம் பெற வேண்டும். லக்னாதிபதி பலம் பெறவற்றில் லக்னாதிபதி கெட்டு போய்விடில், அதாவது 6, 8, 12 அப்படின்னு சொல்லி கெட்டு போயிட்டாலும் சரி, லக்னாதிபதி நீசம் அப்படின்ற நிலையை அடைந்தாலும் சரி, உங்களுக்கு மற்ற பாவங்கள் பலம் பெற்று உங்களுக்கு சிறப்பை சேர்த்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் பரிபூரணமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் லக்னம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய சிறப்பான பாவகம் கொண்டதுதான் இந்த 3ஆம் பாவகம். உங்கள் வாழ்க்கை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பாவகம், உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய பாவகம். தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரன் சகோதரியை கொடுக்கக்கூடிய பாவகம், உங்களுக்கு பிரயாணத்தை கொடுக்கக்கூடிய பாவகம், உங்களுக்கு உணவு முறையை கொடுக்கக்கூடிய பாவகம், உங்களுக்கு ஆடை ஆபரணங்களை தரக்கூடிய பாவகம், உங்களுக்கு வெளி தொடர்புகள் செய்திகள் அத்தனையும் தரக்கூடிய பாவகம். இது போன்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 3ஆம் பாவகத்தினுடைய தன்மை அவ்வளவு நீளமானது. இவ்வளவு சிறப்புத்துவம் வாய்ந்த 3ஆம் பாவகம் உங்களுக்கு கெட்டு போய்விட்டால் இதற்கு பலம் சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது 3ஆம் அதிபதியை தெரிந்து கொண்டு அவருடைய தெய்வமான ஒரு உதாரணத்துக்கு சொன்னது போல சனி பகவான் உங்களுக்கு மகர லக்னத்துக்காரராக இருந்து சனி பகவான் உங்களுக்கு 4ல நீசம் பெறாரு அப்படின்னு சொல்லி வச்சிங்க. அப்போ 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மகரத்தில் நீசம் அடைகிறார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு 3ஆம் பாகமும் கெட்டு போச்சு, லக்னமும் கெட்டு போச்சு. அப்போ பரிகாரம் என்ன செய்வது அப்படின்னா, சிவபெருமானை பிடித்து கொள்ளுங்கள். சிவபெருமான் ஒருவரே இவர் இருவரையும் ஆளக்கூடியவர். எனவே சிவபெருமானின் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். ஏதோ அப்படின்னு இல்லைன்னாலும் ஒரு கொஞ்ச அளவிலாவது உங்களுக்கு வெற்றியையும் வாழ்வின் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்கள் அருள்வார். அவர்களை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியவராக அவர் அருள்பாலிப்பார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.